வணக்கம். டிஇடி 2013 வந்த பேப்பர் 1 அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒரு ஆண் குழந்தை தன் தந்தையை விட தாயிடம் அதிக அன்பு செலுத்தும் பண்பினை டேஷ் என அழைக்கிறோம். இடிப்பஸ் மனப்பான்மை. நுண்ணறிவு சோதனைகளில் குழந்தைகள் தங்கள் வயதுக்கு ஏற்ப சிறப்பாக செய்கிறார்கள் என்று கருதிய உளவியலாளர் ஆல்ஃப்ரட் பெனே. குழந்தைகள் கவனத்தை மிக விரைவாக ஈர்ப்பதற்கு ஆசிரியர் பயன்படுத்த வேண்டியது உண்மை பொருட்கள். விஞ்ஞானிகளின் சிந்தனை இச்சிந்தனைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. புதுமை சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு. மாணவர்கள் சமூக வளர்ச்சியை ஏற்படுத்த இச்செயல்பாட்டை கொடுக்கலாம். பாட இணை செயல்பாடுகள். விடை பி என்றால் வினாக்கள் என்னவாக இருக்கும் என ஒரு ஆசிரியர் மாணவரிடம் கேட்கிறார். இது அறிவை பயன்படுத்த கற்பித்தலாகும். மனிதன் பறவையை பார்த்து விமானம் கண்டுபிடித்தான். கீழ்கண்ட கருத்துக்களில் இக்கூற்றுடன் மிகவும் தொடர்புடையது எது? அறிதலை அறிந்துணர்தல். CCE என்பதன் விரிவாக்கம் என்ன? அறிவு சார்ந்த மற்றும் சிக்கலான மதிப்பீடு. ஆசிரியர் மாணவர்களின் ஆக்கத்திறனை அளந்தறிய பயன்படுத்தும் உத்திகளில் ஒன்று மூளைத்தாக்கு. இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என ஐநா சபை பிரகடனம் செய்த ஆண்டு 1959 நவம்பர் 20. குறிப்பிட்ட பாடப்பகுதிகளை கற்றபின் அப்பகுதியை முறைப்படுத்தி அதிலுள்ள தொடர்பு கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. எது? பொதுமை கருத்துப்படம். மாணவர்கள் எளிதாக பல பொதுவான கருத்துக்களை புரிந்து கொள்ள தனது கற்பித்தலில் ஆசிரியர் செய்ய வேண்டிய செயல் மாணவர்களுக்கு தெரியாத பொதுமை கருத்திலிருந்து துவங்கி தெரிந்த பொதுமை கருத்தை எடுத்துரைத்தல். கற்றலுக்கு உதவும் உளம் சார்ந்த காரணி எது? திறமை. தொலைக்காட்சி கல்வி பரவலுக்கு பெருமளவில் பயன்படுத்தப்படும் விண்கோள் இன்சாட் 1. படைப்போரின் பார்வையில் கற்றலுக்கு தொடர்பு இல்லாதது எது? தெரிந்த கருத்துக்களை இணைக்காமல் சொந்த அறிவை உருவாக்குதல். குழந்தைகள் பெரியோர்களை தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு நச்சரிப்பது இதனை வெளிப்படுத்தும். அறியாமையை வெளிப்படுத்தும். பள்ளி பருவ குழந்தைகளிடம் மன எழுச்சி வளர்ச்சியினை அதிகமாக பாதிப்பவர் ஆசிரியர்கள். ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது மனப்பான்மை. ஒருவர் தமது தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமையே ஒருங்கிணைந்த ஆளுமை என்று கூறியவர் யார்? இது நான் பின்னாடி ஆன்சர் சொல்கிறேன். தற்போது பள்ளி கல்வியின் மூலம் குழந்தைகள் அடைய வேண்டிய சமூகம் எதிர்பார்ப்பது நல்லொழுக்கம். குழந்தைகளின் உடல் வளர்ச்சி எந்த வயதில் மிக உச்சக்கட்டத்தில் காணப்படுகிறது? 2 to 6 வயதில். பெற்றோரால் கடைபிடிக்க வேண்டிய 3 ஏக்கள். அக்செப்ட், ஆஃபிடன்ஸ், அப்ரிஷியேட். தற்போது பள்ளிக்கல்வியின் மூலம் குழந்தைகள் அடைய வேண்டும் என சமூகம் எதிர்பார்ப்பது நல்லொழுக்கம். மையலின் ஷீத் எதனால் ஆனது? புரதம் மற்றும் கொழுப்பால் ஆனது. குழந்தைகளின் உடல் வளர்ச்சி எந்த வயதில் மிக உச்சக்கட்டத்தில் காணப்படுகிறது? 2 முதல் 6 வயதில். அடலசன்ஸ் என்பதன் பொருள் வளர்ச்சி அடைய. பெற்றோர்களால் கடைபிடிக்க வேண்டிய 3 ஏக்கள். அக்செப்ட், அஃபிஷினேட், அப்ரிஷியேட். அன்பு, பொறாமை மற்றும் பரிவு போன்றவை டேஷ் வகையான மனவெழுச்சிகளாகும். மற்றவர்களுடன் தொடர்புடைய மனவெழுச்சி. எக்கல்வி முறையில் குழந்தைகள் சக மாணவர்களுடன் ஆசிரியர்களுடன் இடைவினையாற்றும் வாய்ப்பு அதிகம். செயல்வழி கற்றல் முறையில் பள்ளி கல்வியின் மூலம் 4 விதமான கற்றல் திறன்களை வளர்க்க வேண்டும் என கூறும் அறிக்கை எது? டெய்லர்ஸ் அறிக்கை. விளைவு விதிக்கு மற்றொரு பெயர் பரிசு மற்றும் தண்டனை விதி. ஒரு குழந்தை சாவியை எடுத்து சரியான முறையில் கதவை திறப்பது என்பது எவ்வகை கற்றலுக்கு எடுத்துக்காட்டு? இயக்கத்தொடர் கற்றலுக்கு எடுத்துக்காட்டு. கீழ்வரும் கல்வி விளையுறு பயன்களில் செயல்பட ஆக்க நிலையுறுத்த கற்றலுக்கு பொருந்தாதது எது? சூழ்நிலையை மாற்றுவதன் மூலம் கற்போரின் நடத்தையை ஆசிரியர் மாற்றியமைக்க முடியும். பகுதி 2 30 வினாக்கள். அனைத்திற்குமே விடையளிக்கணும். ஆசிரியப்பாவின் சிற்றெல்லை 3 அடி. பொறுத்துக.
அதாவது ஏ சைடு 4ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை இருக்குது. அது எந்தெந்த பொருள்களில் வரும் அப்படின்னு இங்கே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 4ஆம் வேற்றுமை கூ, கொடை, பகை, நட்பு, முறை அதில் தான் வரும். 2ஆம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், ஒத்தல், உடைமை என்ற பொருளில் வரும். 5ஆம் வேற்றுமை நீக்கல், ஒப்பு, எல்லை, ஏது என்ற பொருளில் வரும். 3ஆம் வேற்றுமை கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி என்ற பொருளில் வரும். பின்வருவனவற்றுள் எவை இடைச்சொல் அல்ல? களி, கடி, குறை, கிளவி. ஆப்ஷன் டி தான். இன்மையுள் இன்மை விருந்தொராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இக்குறளில் பயின்று வரும் அணி யாது? எடுத்துக்காட்டு உவமையணி. ஆய்க. ஏமுன் உயிர் வர யகரம் வகரம் உடன்படு மெய்யாக வரும். இ ஐ முன் உயிர் வர வகரம் உடன்படு மெய்யாக வரும். இதில் ஆப்ஷன் 1 சரி, 2 தவறு. மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றியவர் பாரதியார். குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்படும் மாவட்டம் குமரி மாவட்டம். தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று கூறியவர் டாக்டர் கிரவுஸ். பின்வரும் செய்யுள் வரிகளில் குமரகுருபரர் எழுதியது எது? வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய் தப்பின் என்பதுதான் குமரகுருபரால் எழுதப்பட்டது. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்ப்படுவான் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். உரைமணிகள் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. காமராசர் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. திருக்குறளில் உடைமை என்னும் சொல்லில் அமைந்த அதிகாரங்களின் எண்ணிக்கை 9. தொழிலும் காலமும் தோன்றி பால்வினை ஒழிய நிற்பது வினையச்சம். கூற்றை ஆய்க. சால, தவ என்னும் உரி சொற்கள் பின்வரும் வல்லினம் மிகும். வெளித்தொடரை அடுத்து வல்லினம் மிகாது. ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் இக்கு, இச்சு, இத்து, இப்பு மிகாது. அது, எது என்னும் சுட்டு சொற்களை அடுத்து வரும் வல்லினம் மிகும். இதில் ஆப்ஷன் 1, 2 சரி. அதாவது சால, தவை என்னும் உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வெளித்தொடரை அடுத்து வல்லினம் மிகாது. இரண்டுமே சரி. பொருத்தம் இல்லாதவற்றை தேர்ந்தெடுக்க. தகர யாழற் சென்றாள். அதுக்கு பொருத்தம் இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உவமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது சரியானவை அப்படின்னு அனைத்துமே சரி. அது என்ன கொடுத்துருக்காங்க? திணை வழு அமைதி, பசுங்கிளியார் சென்றாள். பால் வழு அமைதி, ஏவல் இளையர் தாய். எம்பியை ஈங்கு பெற்றேன், இடவழு அமைதி. யாம் முன்பு விளையாடுவது இச்சோலை, கால வழு அமைதி. இவை அனைத்துமே சரி. பிழைத்திருத்தம் மனப்பழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? தமிழண்ணல் ஈரா பெரிய கருப்பன். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பணாட்டு, அதை பிரித்து எழுதுகிறப்ப பணம் ப்ளஸ் ஆட்டு என்று வரும். கீழ்கண்ட கூற்றில் எவை சரியானவை? 3 மட்டுமே சரி. அந்த 3வது கூற்று என்ன? வெகுவார் கிள்ளை வீடு. இது ஒற்றளபடை. கீழ்கண்டவற்றுள் அக்ரிணையை சாராதவை. அது களிறு, பசுக்கள், தாவரங்கள் இவை அனைத்துமே அக்ரிணை. நரகர் என்பது உயர்திணை. அதனால் பொருந்தாதது நரகர் தான். கீழ்கண்ட கூற்றில் எவை தவறானவை? அதாவது 2ம் 4ம் தவறு. பகுபதம் 6 எழுத்து ஈராக வரும். இடை உரி 2ம் பகுபதம். இது 2மே தவறானது. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. முன்றில் என்பது இலக்கணம் உடையது. கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா என்று பாடியவர் அழ வள்ளியப்பா. இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என்று பாடியவர் பாரதிதாசன். பொதுமை வேட்டல் என்னும் நூலில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 430. தனிப்பாடல் திரட்டு என்ற நூலை தொகுப்பித்தவர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. அடுத்து பார்ட் 3 இங்கிலீஷ். Pick out from the following sentences the exact opposite of the street was crowded. Opposite தான் கேட்டிருக்காங்க. The street was deserted. Pick out the correct sentence. I heard the noise made by the running herd. I heard a herd racing fast in the valley. I heard the noise of the fast approaching herd. I heard the pounding noise of the herd.
Choose the correct meaning of the word canner. A person who preserves things in containers for sale. Which of the following sentences means my apologies? I am very sorry. My favorite flower is the rose. A verb which does not take an object is intransitive verb. If I were a fish, I would swim. He received below for below. Be plus main verb plus ing form is continuous tense. Pick out the plural form of deer. Deere தான் வரும். How many syllables are there in the word edification? 5 syllable word. Identify the figure of speech employed in the following line. Who loves the trees best? Personification. Identify the sentence pattern. Computer keeps children busy. SVOC. Which among the following is not associated with the punctuation? Conjunction. Choose the correct word for phonetic transcription. Girl. Frame question for following sentences. I go to the market twice a week. How often do you go to the market? The mills of God grind slow dash sure but sure. The number of syllables in the word ecological is 5. Fill in the blanks. Supply the suitable question tag. Plants give out oxygen during the day, don't they? Supply a suitable suffix for the given word. Sheep. Sheep, sheepish. Fill in the blank with a suitable homophone. The police control the riot. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அது மேக்ஸுக்கு போகிறோம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 லிட்டர் சொல்லியிருக்காங்க. அதுதான் தவறான கூற்று. 5 இலக்க மிகச்சிறிய எண்ணின் முன்னிக்கும் 4 இலக்க மிகப்பெரிய எண்ணின் தொடரிக்கும் உள்ள வித்தியாசம் 1. மதிப்பு காண்க. 1 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 1 டிவைடட் பை 1 டிவைடட் 1 டிவைடட் 1 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன வருது? 5/8 வரணும். √3 இஸ் ஈக்குவல் டு 1.732 எனில் 1/√3 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 0.543. 07:15 அதாவது 7 மணி 15 நிமிடம் முற்பகலிற்கும் 9 மணி 3 நிமிடம் பிற்பகலுக்கும் உள்ள நேர இடைவெளி எவ்வளவு? 13 மணி நேரம் 48 நிமிடங்கள். எஸ் என்ற எழுத்தின் சுழற்சி கோணம் 180 டிகிரி. ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி எடை 42 கிலோகிராம். அவ்வகுப்பு ஆசிரியர் எடையினையும் சேர்த்தால் சராசரி 1 அதிகரிக்கிறது எனில் அந்த ஆசிரியரின் எடை எவ்வளவு? 83 கிலோகிராம். தனி வட்டியில் 8 வட்டி வீதத்தில் அசலானது டேஷ் ஆண்டுகளில் 3 மடங்காகும். 25 ஆண்டுகளில் 3 மடங்காகும். அது தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறான கூற்று இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண் ஆகும். 1 9/16 வர்க்க மூலம் என்ன? 1 1/4. 1, 1, 2, 3, 5, 8, 6, 13, 21 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 34. 67,067 எதை கூட்ட முழு வர்க்கமாகும்? 14 கூட்ட. 103வது படத்தில் உள்ள சமபக்க முக்கோணத்தின் மொத்த பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 12√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 85 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்ட சுவற்றில் வண்ணம் தீட்ட 1 சதுர மீட்டருக்கு ₹8.80 வீதம் ஆகும் மொத்த செலவு என்ன? 33,660.
50 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 45 என கணக்கிடப்பட்டது. பின்னர் 43 என்பது தவறுதலாக 73 என எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிந்தது எனில் சரியான சராசரி 44.4. சங்கர் ரூபாய் 12 வீதம் 6 ஆப்பிள்களும் ரூபாய் 3.50 வீதம் 12 ஆரஞ்சுகளும் வாங்கினான். கடைக்காரரிடம் ரூபாய் 200 கொடுத்தால் மீதி வாங்க வேண்டிய தொகை எவ்வளவு? ரூபாய் 86. 48 காரணிகளின் எண்ணிக்கை எத்தனை? 8. ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் 55 டிகிரி எனில் மற்ற கோணம் என்ன? 35 டிகிரி. முதல் 5 முழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 30. முதல் 10 இயல் எண்களின் சராசரி 5.5. ஜனவரி 15, 2012 என்பது ஞாயிற்றுக்கிழமை எனில் மார்ச் 15, 2012 என்பது வியாழக்கிழமை. ஒரு சதுரத்தின் மூலைவிட்ட நீளம் 5√2 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு 5 சென்டிமீட்டர். பின்வருவனவற்றுள் பகா எண் எது? 173. 4 மீட்டர், 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர் மற்றும் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை சரியாக அளக்கக்கூடிய மிக பெரிய நீளம் இது? 45 சென்டிமீட்டர். அதை நம்ம இதுக்கு மீபேவாக கண்டுபிடிக்கணும். 1.75, 5.67 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி என்ன? 0.35. 7 × 5462 என்ற எண் 9ஆல் மீதியின்றி வகுபடும் எனில் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு என்ன? அங்கே இன்ட்டு இல்லை, 7 அந்த இடத்துல டேஷுக்கு பதிலாக எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எண் 9ஆல் மீதியின்றி வகுப்படணும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 3. 7√2, 8√2 + 56√2 அப்படின்னா 57√2 தான் விடையாக கிடைக்குது. கணித மேதைகளின் சக்கரவர்த்தி காஸ். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் எக்ஸினுடைய மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதிப்பு 115 டிகிரி. x + 1/x = 2 எனில் x² + 1/x³ 2. இப்பகுதி அடுத்ததாக அறிவியலுக்கு போகிறோம். இதுலேயும் 30 வினாக்கள் இருக்குது. இந்தியாவின் திட்ட நேரத்தை காட்டும் அணுக்கடிகாரம் வைக்கப்பட்டுள்ள இடம் புதுதில்லி. மரபுசாரா ஆற்றல் மூலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? நீர் ஆற்றல், சூரிய ஆற்றல் இரண்டுமே வரும். போத் C and D. மரபுசாரா ஆற்றல் மூலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சூரிய ஆற்றல் உயிரின தொகுதி. ஹென்றி பொக்ரல் என்பவர் பிறந்த ஆண்டு 1852. பேருந்தில் தூங்குபவர் முன்னும் பின்னும் விழுவதன் காரணம் சிறுமூளை ஓய்வில் இருப்பதால். நன்னீர் அட்டையின் உமிழ்நீர் சுரப்பியில் இருந்து சுரக்கப்படும் பாலூட்டிகளின் இரத்தம் உறைதலை தடை செய்யும் நொதி கீழ்கண்டவற்றுள் எது? ஹிருடின். பூமியின் டேஷ் நிலையானதாக இல்லை. கருவம். தமிழ்நாட்டின் காலநிலை அயன மண்டல வகையை சார்ந்தது. இந்திய யூனியன் மற்றும் குடியரசுத் தலைவர். நில அளவு அடிப்படையில் இந்தியா உலகின் டேஷ் பெரிய நாடாக திகழ்கிறது. 7வது பெரிய நாடாக திகழ்கிறது. எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து கேபினட் அமைச்சர். இபின் பதூதா எந்த நாட்டை சார்ந்தவர்? மொராக்கோ நாட்டை சார்ந்தவர். கடைச்சங்க காலத்திற்கு முன்னரே தோன்றிய இலக்கண நூல் தொல்காப்பியம். சூரியனில் அதிக அளவில் காணப்படும் வாயு ஹைட்ரஜன். தென்மேற்கு பருவக்காற்று திசைக்கு இணையாக அமைந்துள்ள மலைகள் ஆரவள்ளி மலைகள். தேயிலை, காப்பி, ரப்பர், மிளகு மற்றும் முந்திரி போன்றவை தமிழ்நாட்டில் வளரும் தோட்ட பயிராகும். கீழ்வரும் புகைப்பதால் வரும் தீமைகளுள் எவை சரியான இணை இல்லை? அதாவது புகைப்பிடிக்கிறதுனால எந்தெந்த உறுப்புகள் எப்படி பாதிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான இணை இல்லாதது எதுனா நுரையீரல், பித்தப்பையில் பித்த கற்களை உண்டாக்குதல், செரித்தல் தொகுப்பு, காற்று சிற்றுரைகள் பாதிக்கப்படுதல். இரண்டும் சரியான இணை இல்லை. டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஒட்டுண்ணியை பரப்பும் உயிரி ஏடிஸ் கொசு.
அச்சுறுத்தப்பட்ட சிற்றினங்கள் அல்லது அழியும் நிலையின் விளிம்பில் உள்ள விலங்குகள் பற்றி பதிவுகளை கொண்ட புத்தகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிவப்பு புள்ளி விவர புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது புதுப்பிக்க இயலா ஆற்றல் மூலம்? மாட்டு சாணம். 4 அறைகள் கொண்ட இதயம் கீழ்கண்டவற்றுள் எவற்றுக்கு உண்டு? பாலூட்டிகளுக்கும் பரப்பனவற்றுக்கும் உண்டு. தூய நீர் என்பது ஒரு சேர்மம். இதில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் 88.81% மற்றும் 11.19%. 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரில் CuSO4 கரைதிறன் எவ்வளவு? இதில் கொஸ்டினை தவறாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓசோனின் அணு நிறை 16, மூலக்கூறு நிறை 48 எனில் அதன் அணு கட்டு எண் என்ன? 3. நேர்கோட்டு திசைவேகத்திற்கும் கோண திசைவேகத்திற்கும் உள்ள தொடர்பு V R. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சீன பயணி யுவாங்சுவாங் எழுதிய பயண நூல் சியூக்கி. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்திய இருப்பு பாதையின் தந்தை டல்ஹௌசி பிரபு. தேசிய பாடல் வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேங்க்யூ.